ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. எல்லாருமே நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சில காமன் மிஸ்டேக். நல்லா படித்தவங்களும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னா பதட்டத்தில் இந்த ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க. நமக்கு எக்ஸாமில் ஒவ்வொரு மார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ கட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசம் 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகும்போதும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் எங்கள் ஊர் கிடைக்கல, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு மார்க் முக்கியம். காமனாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு 6 மிஸ்டேக் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக போஸ்டிங் அடிச்சிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போன வருஷம் மாதிரி இந்த ஏபிசிடி அதெல்லாம் கூட்டணும். அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக வரணும். அதில் 200 இருக்கணும். இது தப்பாயிட்டு அப்படின்னா -3 மார்க்கு 4 மார்க்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் கிடையாது. நீங்கள் அந்த ஏபிசிடியை கவுண்ட் பண்ணுறது அது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லை. ஸோ இதுவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டென்ஷன் ஆகும். எல்லாமே பண்ணி முடிச்சோன்னா கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா 203 அப்படின்னு வரும், இல்லை 197 நிற்கும். ஸோ இந்த டென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் இல்லை. ஸோ ஓஎம்ஆர் சீட் கைக்கு கிடச்ச உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட பேர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ஃபோட்டோலாம் இருக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்கா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, முதல்ல பார்க்க போகிற ஒரு மேஜர் மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா இது நிறைய பேர் பண்ணுவாங்க. வரிசையாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் டவுட்டாக இருக்கும். கடைசியில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற அதை விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்பாங்க, ஆன்சர் தெரியும். ஸோ அதை பார்த்துட்டு ஆன்சர் மார்க் பண்ணுவாங்க. இப்படி மார்க் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு கொஸ்டினை விடாமல் தப்பாக மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 142 வரைக்கும் வரிசையாக போட்டாங்க. 143க்கு ஆன்சர் தெரில. ஸோ அதை கடைசியாக பண்ணிக்கலாம் அப்படிங்க அதை விட்டுட்டு 144 கொஸ்டின் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க 144 பண்ணாமல் அவங்க கேப் போட்டிருந்தா 143 அதில் போய் மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை ஒன்று பார்த்துட்டு ஆன்சர் தப்பாக மார்க் பண்ணிடுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஷேட் பண்ணும்போது இது எந்த கொஸ்டின், ஸோ 7வது கொஸ்டின் தானா, 8வது கொஸ்டின் தானா, ஸோ 8வது தான் நான் 8வதுக்கு ஷேட் பண்ணுறேன், இதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். 5வது ஆப்ஷன் விடை தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்போ 4 ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒரு சில கொஸ்டின் நம்ம ஆன்சரை கடைசி ஆப்ஷன் தான் ஆன்சரு, அதாவது டி ஆப்ஷன் தான் ஆன்சரு. நம்ம டின்னு யோசிக்காமல் கடைசி தான் ஆன்சர் அப்படியே நம்ம யோசிச்சுருவோம். ஸோ யோசிச்சுட்டு மார்க் பண்ணும்போது ஓஎம்ஆர் சீட்டில் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இ அப்படிங்கிற ஒன்று இருக்கும். நம்ம மைண்டில் அந்த இ அப்படிங்கிறது பொதுவாகவே விடை தெரியவில்லை, அன்னோன் அப்படிங்கிறனால நம்ம அதை விட்டுருவோம். ஸோ விட்டுட்டு நம்ம ரேண்டமாக கடைசி தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியை மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக இயை மார்க் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இயை என்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மார்க் பண்ண வேண்டாம். ஸோ இ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாமல், ஸோ ஏபிசிடி உங்களுக்கு நீங்கள் 4யுமே ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இ ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை தப்பாக போட்டிங்க அப்படின்னா மைனஸ் மார்க் பண்ணிடுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படி தானே. ஸோ நீங்கள் இயை போடுறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னாலுமே ஏபிசிடியில் ஏதோ ஒன்று போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாகிறதுக்கு ஒரு 25% சான்ஸாவது இருக்குது. நீங்கள் இயை போடுறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஸோ நீங்கள் அந்த கடைசி காலம் பார்த்தோம் அப்படின்னா போடவே வேண்டாம், அப்படி தானே. ஸோ நீங்கள் அந்த இஏ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். ஸோ நீங்கள் போட வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடி. ஸோ அந்த 4 தான். இந்த 4ல் ஏதாவது ஒன்று போட்டாலே போதும். ஸோ இயை பார்த்தோம் அப்படின்னா கணக்கில் எடுக்காதீங்க. இந்த 4ல் ஏதோ ஒன்று போடுங்க. ஸோ தெரியலை அப்படின்னாலுமே ரேண்டமாக ஏதோ ஒன்று போட்டுருங்க. ஓகே, அடுத்தது இந்த எக்ஸாம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஸோ ஒரு 5000 6000 போஸ்ட்டுக்கு 13 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ இதனால் இப்போ ஜிஎஸ்சில் நிறைய எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் கொஸ்டின் ஜிஎஸ்சில் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும், சயின்ஸ் கொஸ்டினாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் இந்த கொஸ்டினை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்கூல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, காலேஜ்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. முதல் டைம் பார்க்கிங்க. அப்போ உங்களுக்கு முதல் கொஸ்டின் மாதிரி கஷ்டம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயம் வந்துடும்.
இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தப்பு பண்ணிட்டே இருப்பீங்க அப்படி தானே. ஸோ அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மொதல் கொஸ்டின் தெரில அப்படின்னாலுமே இல்லை மொதல் 10 கொஸ்டின் எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னாலுமே அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தெரில அப்படின்னா யாருக்குமே பார்த்தாலும் தெரியாது. ஸோ ஒரு 95% மேலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்ல 100 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஒரு ரவுண்டு வேகமாக போய் எல்லாம் போட்டிங்க அப்படின்னாலே ஒரு 50 to 60 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக அப்படிங்கிற நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே மிச்சம் 40 கொஸ்டின் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது தெரியாத கொஸ்டின் கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ வந்து இப்போ முதல் கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, நமக்கு தெரியாது கேட்டிருக்காங்க, நமக்கு முதல் கொஸ்டினே தெரில அப்படின்னா போக போக எப்படிலாம் இருக்க போதோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மனசளவில் பார்த்தோம் அப்படின்னா யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்படி யோசிக்கணும், அடுத்தடுத்து மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் பேப்பர் கூட ஒரு ஈகோ வந்து வரும். இப்போ ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் தான் வந்து கேட்பாங்க இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் இது வரைக்கும் வந்து அவர் சால்வ் பண்ண முடியாத சம் வந்து கிடையாது. எந்த சம் கூட தான் வந்து சால்வ் பண்ணிடுவார். ஆனால் எக்ஸாமில் வந்து கேட்ட ஒரு சம்மை பார்த்தோம் அப்படின்னா அதே டைம் அண்ட் ஒர்க்கில் அவரால் சால்வ் பண்ண முடியல. அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்க்காரு, பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அது கூட ஒரு ஈகோ வந்துடும். நான் பெரிய ஆளா, இந்த டைம் அண்ட் ஒர்க் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி. அந்த சம்மே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் போட்டுட்டு ஸோ பின்னால் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் இருக்கும், நிறைய தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 20 கொஸ்டின் போட வேண்டியது இருக்கும். டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 நிமிஷம் தான் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டினையே வாசிக்காமல் அவங்க வந்து தெரிஞ்ச கொஸ்டினுக்குலாம் ரேண்டமாக ஏஏஏ பிபிபி சிசி இந்த மாதிரிலாம் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸுக்கு ஒரு டைமு, ஸோ அந்த டைம் மேனேஜ் நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கலாம் எதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸோட கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணுவீங்க, ஒரு 2 டைம் சால்வ் பண்ணுங்கள், வரல அப்படின்னா அதை நம்ம வந்து கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வந்து விட்டுருங்க. இப்போ வந்து எக்ஸாமில் இந்த கஷ்டமான மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 10 மார்க்கு, ஈஸியான கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்து 1/2 மார்க் அப்படிலாம் இல்லை. எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 1.5 மார்க் தான். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டமான சால்வ் பண்ணாலும் அதே மார்க் தான், ஈஸியானது பண்ணாலும் வந்து அதே மார்க் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஈகோ கிளாஸ் ஆகாமல் தெரிஞ்ச கொஸ்டின் ஈஸியானது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து முடிச்சிருங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து மொத்தமாக 200 கொஸ்டின் வந்து இருக்குது. 200 கொஸ்டினில் அவங்களுக்கு வந்து உறுதியாக வந்து ஒரு 145 கொஸ்டின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே மிச்சம் இருக்க 55 நீங்கள் வந்து ஏதாவது எலிமினேஷன் மெத்தடு இல்லை நம்ம வந்து தெரியாத கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி அப்படின்னாலே மிச்சம் இருக்கிறதுல பாதிக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து கரெக்ட் ஆகிரும். ஸோ அப்படி வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃப் வந்து தாண்டிடலாம். அப்போது உங்களோட கோல் வந்து 200க்கு ஒரு 145 கொஸ்டின் கரெக்டாக ஷுவராக. ஸோ அந்த 145ல் பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் இருக்கலாம் இல்லை பிஆர் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உறுதியாக ஒரு 145 கொஸ்டின் நீங்கள் வந்து நான் கரெக்டாக போட்டுருவேன், இந்த 145 மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 145 போட்டுட்டு மிச்சம் 55 நீங்கள் வந்து அந்த எலிமினேஷன் டெக்னிக்கு இல்லை தெரியாத கொஸ்டினை வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம், இதில் வந்து ஃப்ளூக்கில் லக்கில் வர்றது இதெல்லாம் மிச்சம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்படி இப்படி பண்ணி அப்படின்னா ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து அடிச்சிடலாம். அப்போ அந்த உறுதியாக 145 கொஸ்டின் போடுறது வந்து ஈஸியான, ஏன்னா இப்போ வந்து படிக்காத ஒருத்தர் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்காதவங்க நிறைய பேர் சும்மா அப்ளை பண்ணிட்டு வந்து எழுதுவாங்க. அவங்களாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ தமிழ் கொஸ்டின்லாம் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து அவங்க ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து ஏகப்பட்ட இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வாசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்போ இது எல்லாராலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100க்கு 50. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாதவங்களே பொதுத்தமிழில் 100க்கு 50க்கு மேலே உறுதியாக வாங்க முடியும். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே மினிமம் 85 to 90க்கு மேலே கண்டிப்பாக பொதுத்தமிழ் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட். ஸோ வந்து ஆப்டிடியூடு வந்து 2 விதமாக வந்து இருப்பாங்க. ஒன்றே எனக்கு வந்து ஆப்டிடியூடே வராது, இல்லை ஆப்டிடியூட் வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 22 கொஸ்டின் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ். ஸோ மிச்ச ஜிஎஸ்ல நீங்கள் வந்து ஒரு 40 கொஸ்டின். ஸோ இந்த பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் வந்து நிறைய ரிப்பீட் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் ஒரு 35 கொஸ்டின் 40 கொஸ்டின் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் உறுதியாக 145 கொஸ்டின் நீங்கள் வந்து போட்டுடலாம். அப்போ அதுக்கப்புறம் மிச்சர கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஏஆ பிஏ அப்படிங்கிற கெஸ்ட்டில் இல்லை வந்து ஃப்ளூக்கில் போடுறது, தெரியாத கொஸ்டினை வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மிச்சம் வந்து போட்டுடலாம்.
ஸோ நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்காமல் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கெட்டுறதே வந்து விட்டுட்டாங்க. கெட்டியிருக்க ஒரு சில பேரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பல வருஷமாக அந்த வாட்சில் 3.25 டைம் வந்து நிற்கும். ஸோ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாட்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பொது தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 60 to 65 மினிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 70 to 80 மினிட்ஸு. ஆப்டிடியூடுக்கு ஒரு 40 மினிட்ஸு, ஒரு 40 to 45. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்லோவாக ஒவ்வொரு கொஸ்டினாக மெதுவாக ரீட் பண்ணி ஸோ பொது தமிழை முடிக்கிறதுக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வந்து ஆக்கிடுவாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ் ஆப்டிடியூட் வந்து முடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு சில பேசிக்கான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன கலர் பென் யூஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் ரீஃபில் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ வந்து மினிமமாக 2 பென் எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேனா இல்லாமல் தான் வருவாங்க. ஸோ உங்கள் பாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா பென் இருந்தால் அவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க. ஸோ வந்து ஒரு சில பேரால் வந்து என்னையால் இந்த மாதிரி தான தர்மம் பண்ணாமல் இருக்க முடியாது, உதவின்னு கேட்டால் நான் வந்து ஓடோடி போவேன், என் மனசில் வந்து காற்றோடு பட்டம் போல் அப்படிங்கிற பாட்டெலாம் ஓடும். ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கும் 2 பென் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான தர்மம் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பென் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பேனாவே இல்லாமல் ஒருத்தர் எக்ஸாமுக்கு வராரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக சும்மா வந்து வராரு. ஸோ நீங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா பென் வாங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற 2 பெனில் ஒன்றுத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 40 கொஸ்டின் 50 கொஸ்டினுக்கு அப்புறம் உங்கள் பென் ஒரு வேளை எழுதலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த டயத்தில் பார்த்தோம்னா டென்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இருந்தாலும் இதுவும் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. வாட்ச் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறத வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே, வெள்ளிக்கிழமை சாயங்காலமே பார்த்துக்கோங்க. சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து பார்க்காதீங்க வாட்ச்லாம் ஓடுதா அப்படிங்கிறத. அதே மாதிரி இப்போ வந்து மைனஸ் மார்க் வந்து இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 200 கொஸ்டினில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து -0.5. இப்போ நீங்கள் வந்து தப்பாக மார்க் பண்ணால் கூட மைனஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் ABCDE அதில் ஏதோ ஒன்று நீங்கள் மார்க் பண்ணி அப்படின்னா கூட மைனஸ் வந்து கிடையாது. நீங்கள் மார்க் பண்ணாமல் பிளாங்காக விட்டால் தான் இந்த -0.5 வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து மார்க் பண்ணிடுங்க. ஸோ போடுறதுனால வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிறனால ABCD இதை வந்து ஏதோ ஒன்று வந்து மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் உங்களோட தம் ஃபிங்கர் வந்து வைக்கணும், அப்படிதான் அந்த கை ரேகை வந்து வைக்கணும். ஸோ வந்து அதை ஒரு வேளை நீங்கள் வந்து வைக்க அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து வைக்க மறந்துட்டீங்க, இல்லை வந்து அவங்கள்ட்ட வந்து உங்கள்கிட்ட கொடுக்க வந்து மறந்துட்டாங்க, ஏதோ ஒன்று நீங்கள் வைக்கல அப்படின்னாலே அதுக்கு வந்து -0.5 வந்து இருக்குது. ஸோ வந்து அந்த தம் ஃபிங்கர் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலனாலுமே நீங்களும் எக்ஸாம் முடிவுக்குள்ளே கேட்டு அதையே வந்து வச்சுருங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு OMRல வந்து பின்னால் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் சென்டரை கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரே பேரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலும் வச்சுருப்பாங்க, பாலிடெக்னிக் வச்சுருப்பாங்க, காலேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து வேறு வேறு பிளேஸில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த நேம் மட்டும் பார்த்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒன்று வந்து இருக்கும், நம்ம இதான் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கிட்ட ஸ்கூல் இருக்கும், உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து காலேஜ் அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து பாலிடெக்னிக் காலேஜ் ஒரு இடத்துல இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு 9 o'clock உள்ளே வரணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாலே, ஸோ அந்த 8:30 போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து போயிருங்க. ஓகே. ஸோ இப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா காமனாக பண்ணக்கூடிய எல்லா மிஸ்டேக்கும் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி எல்லா வீடியோ கிளாஸு, ஷார்ட்கட்டு, ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.